இன்னைக்கும் அக்காவை பாத்தீங்களா? இன்னும் அப்படியே தான் இருக்காங்களா? ஆமா, அவளுக்கு நினைவு திரும்பல. ஜானகிக்கு தலையில் அடிபட்டு இன்னையோட ஒரு வாரம் ஆகுது. தலையில் அடிபட்டிருக்கா? இதையும் என்கிட்ட சொல்லல. ஆமா, டாக்டர் என்ன சொன்னாங்க? சாதாரண காயம் தானே டாக்டர் சொன்னாலும் எனக்கு என்னவோ பயமா இருக்கு. விஜய், எனக்கு நீ எப்படி ஒரு கண்ணோ அதே மாதிரி ஜானகி இன்னொரு கண்ணு. அவளை என்னால மறக்க முடியல. அவளோட நினைவுலதான் ஒவ்வொரு ராத்திரியும் தூக்கத்தோட போராடிட்டு இருக்கேன். நினைவு திரும்பிருச்சு. அப்படியா? என்ன விடுங்க. என்னையே பிடிச்சிட்டு இருக்கீங்க? டாக்டர் எங்க வீட்டுக்காரர் எங்க? விஜய் எங்க டாக்டர்? நீங்க அவங்களை விட்டுருங்க. உட்காருங்கம்மா, உட்காருங்க. பெத்தடி எடுத்துப்பா. ஓகே டாக்டர், எனக்கு என்ன ஆச்சு? ஓ, நாங்க மயக்கமா விழுந்துட்டேன்ல? ஆமாம்மா, ரொம்ப நாளாவே நீங்க மயக்கமா இருந்தீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துங்க. ரெஸ்ட் எடுங்க. இத பாருங்க மிஸ்டர் சுந்தரமூர்த்தி, மிஸ்ஸஸ் ஜானகி முழு குணமடையறதுக்கு சான்ஸே இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் கேஸா இருந்தா குணமாயிடும். ஆனா இவங்க அப்படி இல்லையே. 14 வருஷமா இவங்க இப்படியே இருக்காங்க. உண்மைதான், 14 வருஷம் அவங்க நினைவே இல்லாம இருந்திருக்காங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப அவங்க நிலைமையில கொஞ்சம் சேஞ்ச் தெரியுது. தன்னை சுத்தி இருக்கிறவங்களை அடையாளம் கண்டுக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டா அவங்கள வீட்டுக்கே அனுப்பிடலாம்னு நான் நினைக்கிறேன். இத பத்தி மிஸ்டர் சந்திரசேகர் சொல்லிட்டீங்களா? நான் அவர் வீட்டுக்கு போன் பண்ணப்போ அவர் ஏதோ மதுரைக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க. எதுக்கு அவர் வீட்டுக்கு போய் அவர் மனைவி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. எஸ், ஐ திங்க் யூ ஆர் ரைட். உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் சந்திரசேகர் வீட்டுல இருப்பாருன்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா பரவாயில்ல டாக்டர், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அக்கா நல்லா தானே இருக்காங்க? நல்லா தான் இருக்காங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளா அவங்களுக்கு பழைய நினைவு வர்றதா எங்களுக்கு தோணுது. பாக்குறவங்கள யாருன்னு அடையாளம் கண்டுக்கிறாங்க. அதனால ஆஸ்பத்திரியில இருந்து அவங்கள வீட்டுக்கு கொண்டாந்து வச்சுக்கிட்டா முழுமையா குணமடைறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாக்டர், அக்கா முழுமையா குணமடைச்சிட்டாங்கன்னா அதை விட வேற என்ன வேணும் எனக்கு? அதை விட முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேனே. என்ன டாக்டர்? இந்த 14 வருஷ காலமா நடந்த எந்த சம்பவமும் அவங்களுக்கு தெரியாது. அதாவது குறிப்பா சொல்ல போனா மிஸ்டர் சந்திரசேகர் உங்களை 2ஆம் தரமா கட்டிக்கிட்ட விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னமும் ஒரு விதவைதான். நீங்க இப்ப சந்திரசேகருடைய மனைவிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அந்த அதிர்ச்சியை அவங்களால தாங்கிக்க முடியாது. அதுவே அவங்களை மறுபடி பழைய நிலைமைக்கு கொண்டு போனாலும் போயிடும். நடந்தது எல்லாம் மெல்ல மெல்ல அவங்களாவே தெரிஞ்சுக்கிட்டமே. அது வரைக்கும் நீங்க ரொம்ப பொறுப்பா நடந்துக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க படுக்கிற இடம், கட்டில், ஸ்கிரீன், அவங்க உபயோகிக்கிற சோப்பு, பெர்ஃபியூம் இதெல்லாம் கூட கூடுமான வரைக்கும் முன்ன போலவே இருக்கட்டும். அவங்களோட முழு பொறுப்பும் இப்ப உங்க கையில தான் இருக்கு. ஒரு சின்ன அதிர்ச்சியை கூட அவங்களால தாங்கிக்க முடியாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க டாக்டர். அக்காவுக்கு எந்த விஷயமும் தெரியாம நான் பாத்துக்கிறேன். அக்கா எப்போ வீட்டுக்கு வருவாங்க? இப்போ ஒண்ணும் நிச்சயமா சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகலாம். மிஸ்டர் சந்திரசேகர் திரும்பி வந்ததும் என்னை வந்து பார்க்க சொல்லுங்க. சரி, நான் வர்றேம்மா. அக்காவுக்கு உடம்பு சரியாயிடுச்சாமா? ஆமா முத்தப்பா,
கடவுள் புண்ணியத்துல கூடிய சீக்கிரம் அக்கா வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனா 14 வருஷத்துக்கு முன்னால இந்த வீடு எப்படி இருந்ததோ அப்படியே மாத்திரமா நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. மேஜ நாற்காலி வேணா மாத்திக்கலாம். ஆனா நடந்து போன சம்பவங்களை எப்படி முத்தப்பா மாத்த முடியும்? ஆடி முடிஞ்ச ஆட்டத்துல ஆரம்பத்துல இருந்த இடத்துக்கே காய்களை நகர்த்துறதா அது எப்படி முடியும்? பாத்தீங்களா? இல்லையே, பார்க்கலையே. அவங்க திடீர்னு காணாம போயிட்டாங்க. நான் அவங்களை தேடி பார்க்கறேன். சார், ஜானகி அம்மாவை காணோம். எங்க போயிட்டாங்க? எனக்கு தெரியாது டாக்டர். உனக்கு தெரியாதா? டியூட்டில நீ இருந்தியா நான் இருந்தேனா? நிக்கிறியே, போ உடனே போய் தேடு. ஹலோ, நான் டாக்டர் சுந்தரமூர்த்தி பேசுறேன். என்ன டாக்டர் சொல்லுங்க. உங்க அக்கா ஜானகி ஹாஸ்பிடல்ல இருந்து யாருக்கும் தெரியாம தப்பிச்சு வந்துட்டாங்க. எந்த நேரத்திலயும் ஜானகி வீட்டுக்கு வரலாம். நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துடுறேன். அதுக்குள்ள ஜானகி அங்க வந்துட்டாங்கன்னா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே? ஹலோ அக்கா. டிரைவர், வண்டி கொஞ்சம் நிறுத்து. இது பெசன் நகர் தானே? ஆமாம்மா, இது பெசன் நகர் தான். பெரிய பெரிய வீடெல்லாம் இருக்கு. அடையாளமே தெரியலையே. இது ரொம்ப நாளா இருக்குமா? ஆ, ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் வரேன். இடது பக்கமா போ. முத்தப்பா, இந்த கண்ணனோட போட்டோ. இது எங்கேயாவது கொண்டு போய் ஜாகிரதையா வச்சிரு. சீக்கிரம் போ. துணியெல்லாம் கொண்டு போய் வச்சிரு. சீக்கிரம். அப்பா எந்த நேரத்திலயும் வரல. யாரு? டாக்டர் பிரதாப்பா. ஜானகி அம்மா இதுவரைக்கும் இங்க வரல. அவங்க இங்கதான் வருவாங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். ஏன்னா நேத்து நினைவு திரும்பினதும் தம் வீட்டுக்காரரை பத்தியும் சிஸ்டர் விஜய பத்தியும் தான் கேட்டாங்க. ஓ எஸ், அவங்க வந்த உடனே உங்களுக்கு போன் பண்றேன். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? டாக்டர், டாக்டர், இந்த கொஞ்ச நேரத்துல என்னால என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். இப்ப நான் போய் முத்தப்பா நில்ல. நான் மாடிக்கு போனதுக்கு அப்புறம் திறந்தா போதும். வாங்கம்மா. முத்தப்பா, நீ இன்னும் அப்படியே இருக்க முத்தப்பா. ஹலோ டாக்டர். ஹலோ. முத்தப்பா, நான் இல்லாத போது வீட்டை நீ நல்லாவே கவனிச்சிட்டு இருக்க. எல்லாத்தையும் சின்னமாதாமா பாத்துக்கறாங்க. யாரு? விஜயா? ஆமாம்மா. அவ இங்கதான் தங்குறாளா? எப்பாவது அப்பா வீட்டு இருந்து வந்து இங்கதான் தங்குவாங்க.
ராஜி விஜயமா 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 எப்படிடா இருக்க? நல்லா இருக்க. அத்தா எங்க அம்மா மதுரைக்கு போயிருக்காரு. மதுரைக்கு ஏன்? நம்ம ராஜாவுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு. என் குழந்தை ராஜ் என் புள்ள ராஜாவுக்கு பொண்ணு பார்க்கவா? அட அவன் அவ்வளவு பெரிய ஆயிட்டானா? வாக்கா விஜயமா